Taste the Daily. கூறி உள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புழல் சிறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. புழல் சிறை வளாகத்தில் உள்ள ஸ்டோர் ரூமில் தீப்பிடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புழல் சிறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புழல் சிறை வளாகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கு அறையில் தீப்பிடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செங்குன்றம் மாதவரம் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்காக விரைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். மதிய வணக்கம். சென்னை புழல் சிறையில் திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புழல் சிறை வளாகத்தில் உள்ள ஸ்டோர் ரூம் மற்றும் சேமிப்பு கிடங்கு அறையில் இந்த தீப்பிடித்ததாக தகவல் ஒன்று உள்ளது. செங்குன்றம் மற்றும் மாதவரம் என தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து புழல் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொள்கின்றனர். சென்னை புழல் மத்திய சிறையானது தண்டனை கைதி, விசாரணை கைதி, குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கைதிகள் உள்ளிட்ட பல பிரிவு வகையான சிறை தண்டனை கைதிகளை கொண்டு இயங்கி வருகிறது. இந்த சிறையில் தண்டனை கைதி மற்றும் கைதி என இரு பிரிவுகளாக கைதிகள் பிரிக்கப்பட்டு பிளாக்குகள் வகைகளாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தினந்தோறும் காலை, மதியம், இரவு உணவு என அங்கேயே சமையல் கூடங்களில் உணவுகள் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறாக உணவுகளை தயாரிக்கும் சேமிப்பு கிடங்கு எனப்படும் ஸ்டோர் ரூமில் என திடீரென இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. சமையல் செய்யும் போது தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என தற்போது வரவில்லை. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த சிறைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சென்னை செங்குன்றம் மற்றும் மாதவரம் தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்து 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த சுமார் 8க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த தீ விபத்தானது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து சிறைத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் புழல் காவல்துறையினரும் தற்போது இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் இந்த தீ அணைக்கும் பணியில் தற்போது தீ இணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு தீயினை கட்டுப்படுத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது. Taste the Daily.